ஆமென். கர்த்தர் நல்லவர். போன வாரத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தையை தியானித்தோம். போன வாரத்தில் அதே செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த காலை வேளையிலே வேகமாக சுருக்கமாக பொறுமையாக உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா நமக்கு காலம் மணி 12. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆகவே அதிக நேரம் எடுக்காதபடி ஆண்டுடைய வசனங்களை வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்துவிட்டு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் வாசித்த பிறகு மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை இருக்கா? திறவுகோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட திறவுகோல், சாவி ஆண்டவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பிலதெல்பியா சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாய் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். ஏசப்பா கையில திறவுகோல் இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த திறவுகோலை வச்சு என்னால பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். நான் பூட்டுனா ஒருத்தரும் திறக்க முடியாது, நான் திறந்தா ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஆமென். அப்போ போன வாரத்தில் நான் உங்களோடு ஆண்டுடைய வசனத்தை பேசும்போது முதல்ல உயிர்த்தெழுதலின் அன்றைக்கு அவர்கள் இயேசு சந்தித்த ஒரு 3 கூட்டங்களை நான் பேசி பிற்பாடு ஆண்டுடைய ரேமா வார்த்தையை நான் உங்களோடு பேசி கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய கையில் இருக்கிற திறவுகோலை வைத்து என்னெல்லாம் திறக்கிறார் என்று உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தேன். அவர் புஸ்தகத்தை திறக்கிறார், அவர் வழியை திறக்கிறார், அவர் கன்மலையை திறக்கிறார், அவர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறார் என்று சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்றார்னா, இந்த திறவுகோலை நானே வச்சு 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 திறக்காம அந்த திறவுகோலை உன் கையில தர விரும்புறேன். ஆமென். இப்போ மத்தேயு சுவிசேஷத்திற்கு வாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை மறுபடியும் இங்க திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். போதும். ஸ்தோத்திரம். திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா கையில இருக்கிற திறவுகோல் இப்போ நம்ம கைக்கு வருது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இப்ப என் கையில திறவுகோல் வந்துடுச்சு, சாவி என் கையில இருக்கு. நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஜெப அறையை பூட்ட வேண்டும். இல்லையா? போன வாரத்தில் பேசினேன். இன்றைக்கு அதை தொடர்ந்தே ஒரு 3-4 வசனங்களை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு முன்னே ஆண்டவர் நேற்றைக்கு போன வாரம் சொன்னேன், ஆண்டவர் சிங்கங்களின் வாயை பூட்டுகிறார். ஆமென். சிங்கத்தின் வாயை அவர் பூட்டுகிறார்.
தானியேல் சிங்க குகையிலே தூக்கி போடப்பட்ட போது ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டினார் அல்லது பூட்டினார். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுக்கு சேதம் உண்டாகாதபடி. அதுபோல கர்த்தர் பூட்டின இன்னும் ஒரு விஷயத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே, தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பூட்டினாரு. சொல்லுங்க, உள்ள விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னா அப்புறம் அவனால திறக்கவே முடியல. யாரு? நோவா. ஸ்தோத்திரம். உலகத்திலே பாவம் பெருகிற்று, உலகம் அசுத்தத்திலே பெருகிற்று, மனுஷனுடைய வழிகளெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது, அவனுடைய நினைவுகள் எல்லாம் அக்கிரம நினைவுகளாய் இருந்தது. மனுஷன் தன் வழியை கெடுத்து கொண்டான். கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய வழியிலே நடக்கிற மனுஷன் ஒருவனும் இந்த பூமியிலே இல்லை. உண்மையுள்ளவன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் கண்டபோது இந்த பூமியை அழிப்பதற்காக ஆண்டவர் திட்டமிட்டார். பூமியை தேடி பார்த்தார், ஒரே ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார். அவன் பெயர் நோவா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான். அன்றைக்கு இந்த பூமியிலே இருந்தவர்களிலே ஒரு பெர்சன்ட், இப்போ நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறோம்னு வைங்களேன். இந்த 100 பேர்ல எல்லாரும் குறை உள்ளவர்கள்னா ஒரு மனுஷன் மாத்திரம் 1% கொஞ்சம் மேல இருப்பான் பாருங்க, அவர் தான் நோவா. சுற்றி திரிந்து பார்த்ததுல அப்படி கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்ச ஒரு மனுஷன், கர்த்தருடைய பார்வையில நீதிமானாய் தெரிந்த மனிதன் நோவா. அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு நோவாவை பார்த்து சொன்னார், நோவாவே, நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன், மழையை வருஷிக்க போகிறேன். ஆகவே நீ ஒரு பேழையை செய், 120 அடி நீளம் பேழையை செய்யணும். ஸ்தோத்திரம். செஞ்சு அங்க ஜோடு ஜோடான மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், ஆமென், நீரில் வாழுகிற ஜந்துக்கள், மாம்சமச்சங்கள் எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாய் நீ சேர்த்து பேழைக்கு உட்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதன்படியே நோவா செய்து முடித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை நீங்க 7வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். நான் நினைக்கிறேன் 7 கடைசியில இருக்கும். நோவா செய்து முடித்தான். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 7ல இருக்கா 6ல இருக்கா? 6 கடைசியில இருக்கு, மன்னிக்கணும், 6வது அதிகார கடைசியில இருக்கிறது. நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தான். ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் ஜோடு ஜோடா உள்ள போகுது. நோவா போய் தன் மருமகன்களை கூப்பிடல, மருமகள்களை கூப்பிடுறான். இப்போ வாங்க 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 வாங்க, எல்லாம் நாங்கள் யாரும் வரமாட்டோம். இப்போ ஸ்தோத்திரம், நோவாவும் நோவாவின் மனைவியும் நோவாவினுடைய பிள்ளைகளும் நோவாவினுடைய மருமக்களும், ஆக மொத்தம் எத்தனை பேரு? ஏங்க, நோவாவுக்கு எத்தனை பிள்ளைன்னு தெரிஞ்சாதானே எத்தனை பேர் நம்ம கணக்கு சொல்லுவோம். நோவாவுக்கு 3 பிள்ளைகள். 1 சேம், 2 காம், 3 யாப்பேத். சேம், காம், யாப்பேத். நோவாவுக்கு 3 பிள்ளைங்க. நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, ஒரு மனைவி. இந்த 3 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மனைவிமார்கள். அப்போ மொத்தம் எத்தனை? 8. ஸ்தோத்திரம். இந்த 8 பேரும் நோவா செய்த அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எல்லாரும் பிரவேசித்து முடித்த போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். அல்லேலூயா. இப்போ பேழையை கதவை அடைத்து 7 நாள் கழித்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. வானத்திலே ஊற்றுக்கண்கள், மதகுகள் திறக்கிறது. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கிறது. மேலேந்தும் தண்ணி, கீழேந்தும் தண்ணி,
பேழை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர ஆரம்பித்தது. இந்த பூமியிலே இருந்த எல்லாம் அந்த தண்ணீரில், அந்த வெள்ளத்தில் அழிந்து போன போது, பேழைக்குள்ளே தேவனால் பூட்டப்பட்டு தேவனால் காக்கப்பட்ட 8 பேரும் ஜோடு ஜோடான மிருகங்களும் 1 வருஷமும் 1 மாசமும் காக்கப்பட்டது, போஷிக்கப்பட்டது, குறைவில்லாமல் நடத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பேழை சபையை குறிக்கும். பேழை சபையை குறிக்கும். ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை முத்திரை போட்டு காப்பார். ஹல்லேலூயா. உன்னைய பத்திரமா பூட்டி காப்பார். உன்னத பாட்டின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம், என் மணவாளியே, என் உத்தமியே அப்படின்னு ஏதோ ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு வரும்போது, ஆமென், இப்படி நம்ம வாசிக்க முடியும். நீ முத்தரிக்கப்பட்ட தோட்டம். எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம், நான் நினைக்கிறேன் 3வது அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 4ஆம் அதிகாரம் 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அல்லேலூயா. அதான் சபை. தேவ பிள்ளையே, உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு மறைவுக்குள்ள வச்சு உங்களை பூட்டி வச்சிருக்கார். ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். ஏன் ஒரு தோத்திரம் வர மாட்டேன். அல்லேலூயா. அவர் ஒரு திறவுகோல் வச்சிருக்கார்ல, அந்த திறவுகோலை வச்சு என்ன செய்யறார் தெரியுமா? என்னைய தனித்தனியா பூட்டி வைக்கிறார். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற வித்து காக்கப்படும்படியாக நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் பேழைக்குள்ள கொண்டு வா. ஸ்தோத்திரம். அப்போ பேழை எதுக்கு? ஆமென், வித்து காக்கப்பட. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேழை எதுக்கு? சன்னதிகள் காக்கப்பட. பேழை எதுக்கு? நம்முடைய வாழ்க்கை காக்கப்பட. எந்த சேதமும் இல்லாம அவர் காப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேழைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னைய எல்லாவற்றிற்கும் விலக்கி காப்பார். எல்லாவற்றிற்கும் விலக்கி காப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபோது 10 வாதைகள் எகிப்திலே வந்த நேரத்தில் ஒரு வாதை கூட இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்தாதபடி அவர் காத்து கொண்டாரானால், இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அவருடைய செட்டையின் மறைவிலே இருக்கும் வரை எந்த சேதமும் நம்மை அணுகாமல் அவர் காத்து கொள்ளுவார். எந்த சேதமும் அணுகாது. உன் பிள்ளைக்கும் எந்த சேதமும் அணுகாது, உனக்கும் சேதம் அணுகாது, உன் பேர பிள்ளைக்கும் சேதம் அணுகாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு சேதமும் அணுகாது. எங்க இருக்கணும்? அது ரொம்ப முக்கியம். பேழைக்க உள்ள இருக்கணும். சபையில உள்ள இருக்கணும். பூட்டப்பட்ட சபைக்க வெளியில இருந்துடக்கூடாது. யார் வெளியில இருப்பா? சங்கீதம் 1:6 டக்குன்னு சொல்லணும். பாவிகள் நீதிமான்களின் சபையில்
நிலை நிற்பது இல்லை. நான் நினைக்கிறேன் புதன்கிழமை பேசினேன்னு நினைக்கிறேன். பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பது இல்லை. சபையில பாவிக்கு இடம் இல்லை. ஒரு தேவ மனுஷன் சொன்னதை புதன்கிழமையும் சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். சபைக்குள்ளே எந்த பாவியும் இல்லை, சபைக்கு வெளியே எந்த பரிசுத்தவானும் இல்லை. ஹல்லேலூயா. சபை பரிசுத்தவான்களின் கூட்டம். பரிசுத்தவானா ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பில நிலைநிற்கிற எந்த மனுஷனும் சபையில தான் இருப்பான். ஹல்லேலூயா. எந்த மனுஷனானாலும் அவன் சபையில தான் இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா வாழுகிற எந்த மனுஷனும் சபையில தான் இருப்பான். கர்த்தர் அவனுக்கு எந்த தீமையும் வரவிட மாட்டார், எந்த சேதமும் வரவிட மாட்டார், எந்த தீங்கும் வரவிட மாட்டார். அது மீறி உனக்கு வருதுன்னா நீ சபைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம், நீ ரட்சிப்பின் பாதுகாப்புக்குள்ள இல்லைன்னு அர்த்தம், கிறிஸ்து பூட்டின அந்த கதவுக்குள்ளால நீ இல்லைன்னு அர்த்தம், கர்த்தர் உன்னைய முத்திரை போட்டு வச்சாரே நீ அங்க இல்லைன்னு அர்த்தம். நீ இருந்தால் எந்த சேதமும் உன்னை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வித்து அழியாமல் காக்கப்படுவதற்கு தேவன் பேழையை உண்டு பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 27, 30 இந்த 2 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். வேகமாக, நேரம் ரொம்ப போயிடுச்சு. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகளை, அந்த ஆடுகளை பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆமென். ஒருத்தனாலையும் முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒருத்தனாலையும் முடியாது. அப்படியே முடிஞ்சிச்சுன்னா ஒரு முறைங்க பக்கத்துல, ஒன்னாலெல்லாம் அப்படியே முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயமுறுத்துறாங்கல்ல, உன்னை இன்னும் செஞ்சிருவோம் பாரு, உன்னை உண்டுலன்னு பண்ணிடுறேன் பாரு, உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமாண்ணா, ரொம்ப ஆட்டம் போடுறியோ, நீ சொல்லுங்க வேற. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, இதை நமக்கு தான் பழக்கமான வார்த்தை ஆச்சு நம்ம ஊர்ல. பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா என்னை சுற்றி கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கு. அவர் பூட்டியாக வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. பூட்டி வச்சிருக்காரு. அவர் திறந்தாதான், நான் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் பூட்டி வச்சிருக்கிற பேழைக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆகவே பிதாவின், இயேசு சொல்றார், பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது. பூட்டி இருக்கிற ஒரு தோட்டம், நிறைய விருட்சங்கள் இருக்குது, உள்ள போய் பறிக்க முடியுமா கனிகளை? முடியாது. நல்ல காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்கிறாங்க, மேலே காம்பவுண்ட் சுவர் போட்டு, காம்பவுண்ட் சுவருக்கு மேலே கம்பி வேலி போட்டு, அந்த கம்பி வேலியில கரண்டும் கொடுத்துருக்காங்க. யாராவது அந்த காம்பவுண்ட் சோரை ஏறி சாடி உள்ள இருக்கிற மாம்பழத்தை பறிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்களா? வாழ்நாள்லயும் போட மாட்டான். ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாகிறதுக்கு பதிலா உயிரோடு இருக்கிறது. அந்த மாதிரி தான் ஒரு பெரிய பாதுகாப்பை நம்மளை சுத்திலும் நம்முடைய அப்பன் இயேசு போட்டிருக்கிறார். உயிர்த்தெழுதலின் மகிமை அது, உயிர்த்தெழுதலின் வல்லமை அது. இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நான் உன்னைய சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பி அதை நல்லா பூட்டி போட்டிருக்கேன், ஒருத்தனும் பறிக்க முடியாது. ஆமென். சங்கீதம் 91 இருக்கிற வசனங்கள் எல்லாம் பேசணும்னு எனக்கு ஆசை. சங்கீதம் 121 இருக்கிற வசனங்கள் எல்லாம் பேசணும்னு எனக்கு ஆசை. எல்லாத்தையும் தனித்தனியா எழுதி வச்சிருக்கேன், நேரம் இல்லை. சங்கீதம் 91 நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதான் பேழை, அவருடைய மறைவு. அங்க இருந்துட்டீங்கன்னா வேடனின் கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவில் நடமாடும்
வலது பக்கத்தில் 1000, இடது பக்கத்தில் 10,000. வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு. அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை துன்மார்க்கருக்கு வரும் பலனை. அல்லேலூயா. எப்போ? அந்த மறைவுக்குள்ளால அவர் பூட்டி வச்சிருக்கிறார். எந்த தீங்கும் வர அவர் நம்மளுக்கு அனுமதிக்கவே மாட்டார். இந்த ஏப்ரல் மாதத்தில், இந்த முதல் ஓய்வு நாளில் ஆண்டருடைய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், போன வாரம் சொன்னதை சொல்கிறேன். ஆவியானவர் எனக்கு வார்த்தை வார்த்தையாக கொடுத்த வார்த்தைகளை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது ரேமா வார்த்தை, ஸ்தோத்திரம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உனக்கு எந்த சேதமும் இல்லாமல் அவருடைய கூடாரத்தின் மறைவிலே உன்னை வைத்து ஒளித்து பாதுகாப்பார். அல்லேலூயா. நீ ஒழுங்கு மரியாதைக்கு பேழைக்குள்ளால இருக்கணும். அல்லேலூயா. எங்க இருக்கணும்? பேழைக்குள்ள இருக்கணும். பேழைக்குள்ளால இருக்கா இல்லாம வரத்தும் போக்கும், போக்கும் வரத்தும். அந்த இதை பத்தி நான் பேசியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த நோவா பேழையை குறித்து நம்ம ஒரு நாள் தியானிக்கும் போது, நோவா ஜன்னலை திறக்கிறான். ஏன்னா கதவை திறக்க முடியாது, அவசரம் இவருக்கு. எப்ப தண்ணி வத்துச்சுதுன்னா பூட்டினவர் கதவை திறப்பாரு. இல்லைன்னா நோவா கிட்ட சொல்லுவாரு, டேய் தண்ணி வத்திடுச்சுடா, நான் கதவை திறந்துட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவனுக்கு அவசரம், நோவாவுக்கு அவசரம். அதனால அந்த 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 ஜன்னலை திறந்து ஒரு புறாவை விடுறான். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அது காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் சுத்திக்கிட்டு இளைப்பாற இடம் இல்லாததினால் திரும்ப வந்தது. அது வர்றதை பார்த்த உடனே நோவாவுக்கு தெரியுது, இது பேழைக்குள்ள சேர்றதுக்குள்ளால செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நோவா என்ன செஞ்சாரு தெரியுமா? கையை நீட்டி, நீங்க முழிக்கிறத பார்த்தா நான் ஏதோ கதை விடுற மாதிரி தெரியுது. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்க காகம் இருக்கா? காகத்தை வெளியே விட்டான். சரி, அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும். இல்ல அது இல்ல, கீழே. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பூமியின் மீதெங்கும், 9வது வசனம், பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல், உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே வந்தது. அவன் தன் கையை நீட்டி பிடித்து, வேற எதையும் அவன் கை நீட்டி பிடிக்கல, போச்சுது, டக்குன்னு வந்துடுச்சு. இது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரவுண்ட் அடிக்குது. பேழைக்குள்ள வர்றதுக்கு அதுக்கு ஆசையே வரல. காக்கா போச்சுது, அப்படியே எட்டி பார்த்துச்சுது, நமக்கு இது செட் ஆகாதுப்பா, மறுபடியும் பேழைக்குள்ள போய் உட்கார்ந்துருவோன்னு வந்துட்டு மறுபடியும் ஒன்ன விடுறோம், அதுவும் போய் பார்க்குது, இது நமக்கு செட் ஆகாது, நம்ம பேழைக்குள்ளேயே போயிடுவோன்னு உட்காந்துச்சு. இது இருக்குதுல கொழுப்பு பிடிச்சது. இது போய் பார்த்துக்கிட்டு இடம் இல்லைன்னா வந்திருக்க வேண்டியதானே. இவர் சுத்துறாரு சாயங்காலம் வரைக்கும், சுத்தி 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 கடைசியில இளைப்பாற போதுண்டா சாமி, நம்ம முயற்சி அவ்வளவுதான், இனி நமக்கு கால் வைக்க இடம் இல்ல, எப்படியாவது பேழைக்குள்ளால போய் தஞ்சம் புகுந்துருவோன்னு பறந்து வர்ற நேரத்தில் நோவா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த தகப்பன் இளையகுமாரனை பார்த்தது மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது செட்டையை தூக்கி அடிக்கிறதுக்கு அந்த பறவை கிட்ட பலன் இல்லை, அதுக்கு தலை இப்படி தொங்கி கிடக்கு. செட்டையை இப்படி தூக்கி தூக்கி பார்க்கறது முடியல. நோவாவுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த புறா பேழைக்குள்ளால சேராது, செத்து வெளியே உளுந்துரும் போல இருக்கு. கையை நீட்டி, அப்படிலாம் பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, சொல்லுங்க, தன் கையை நீட்டி புறாவை சேர்த்துக்கணும், வந்துரு, சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. பேழைக்குள்ள இருக்கணும், இருந்தா ஆண்டவர் நம்மை சுகபத்திரமா காப்பார். ஆமே. நேரம் இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாத. இப்ப நம்ம கையில இருக்கிற திறவுகோலுக்கு வந்துருவோம். நம்ம கையில இருக்கிற திறவுகோலை வச்சு நம்ம பூட்ட வேண்டிய ஒரு காரியத்தை சொன்னேன், அதன் தொடர்ச்சியாகவே நான் பேசுகிறேன். ஆண்டவருக்கு சித்தமாகி இன்னைக்கு ஒருவேளை முடியாட்டா அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுகிறேன். ஜெபம் என்னும் திறவுகோல் நம்பர் 1. முதல் திறவுகோல்கள் அப்படின்னு இருக்குல்ல, அப்ப முதல் சாவி என்ன சாவி? ஜெபம் என்னும் சாவி. சொல்லுங்க, ஜெபம் என்னும் திறவுகோல். சத்தமா சொல்லுங்க, ஜெபம் என்னும் திறவுகோல். இந்த திறவுகோலை வச்சு என்ன செய்யணும்னா, நம்முடைய ஜெப வீட்டை அல்லது ஜெப அறையை
பூட்ட வேண்டும் என்கிற காரியத்தை அன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இவைகளை வாசித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை கவனிக்க முடியும். பேதுருவை சிறைச்சாலைக்கு பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறான். பேதுரு கட்டப்பட்டிருக்கிறான். பேதுருவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுப்பதற்காக அங்கே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கையிலே வேத வசனம் சொல்லுகிறது, சபையார் 5வது வசனம் ஊக்கமாய் தேவனை நோக்கி விண்ணப்பம். எங்க இருந்து விண்ணப்பம் பண்ணினாங்க? ஒரு வீட்டுல. அந்த வீடு பூட்டி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? பூட்டி இருந்துச்சு. எப்படி? பேதுரு வந்து கதவை திறந்துக்கிட்டு உள்ள போயிரல, அவர் வெளியில நின்று தட்டுறார். ஏன்னா இவரால் அது திறக்க முடியல. உள்பக்கமா பூட்டிக்கிட்டு உள்ள ஜெபம் நடக்கு. அல்லேலூயா. ஜெப அறையை பூட்டி ஜெபிக்க தெரிந்தால் சிறைச்சாலை கதவுகளும் உனக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. நம்ம பூட்டி போட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறோம். தோத்துறோம். ஜெப நேரங்கிறது நம்ம நினைவுக்கே வர்றதில்லை. ஜெப எண்ணமே நமக்கு வர்றதில்லை. ஜெப சிந்தை நமக்கு வருகிறதில்லை. நம் மனம் போல போகிறோம், மனம் போல அலைகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெப அறை உள்ளாக பூட்டப்பட்டிருக்கணும். நான் உள்ள இருக்கணும். அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு எருசலேமிலே வந்து மேல் வீட்டிலே தரித்திருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக, பெந்தேகோஸ்தே என்னும் நாளுக்காக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்படி வந்து இருந்தபோது 2வது வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம். அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் ரொம்ப முக்கியமானது. இதுல இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்து சொல்லுகிறேன். ஜெபம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென். கதவு பூட்டினதெல்லாம் சரிதான், ஜெபம் பண்றதும் சரிதான். ஒரு மனதோட ஜெபம் பண்ணணும். 2 பேர் ஜெபிக்கிறீங்க. 2 பேர் ஜெபிக்கும் போது 2 பேருடைய சிந்தையும் ஒன்றாக இருக்க வேண்டும். 2 பேருடைய எண்ணமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம இப்போ இந்த குடும்ப ஜெபம்லாம் அப்பப்போ வந்து ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா? மாசத்துல ஒரு நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ ஒரு ஃபேமிலிங்கிறது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே வெளியில் வேலை நடந்துட்டு இருந்ததுனால நானும் அந்த படியில் கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டேன் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த சகோதரி நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைகள் உட்காந்துருக்குல, ஒன்று பாட்டு புக்கு நோண்டுது, ஒன்று இப்படியே இருந்து வேடிக்கை பார்க்குது, ஒன்று வாசலுக்கிட்ட இருந்துட்டு வெளியே வேடிக்கை பார்க்குது. ஆனால் அக்காவுக்கு மட்டும் ஜெபம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனம் வேணும். 4 பேர் ஜெபம் பண்ணா, ஒருத்தங்க ஜெபிக்கும் போது என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்கா, அம்மா அப்பா கூட உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அம்மா ஜெபம் பண்ணாலோ அப்பா ஜெபம் பண்ணாலோ நீ கண்ணை திறந்துட்டு. அதனால்தான் ஜெபம் நடக்கும்போது நான் உன்னை பார்க்கிறேன். இங்க ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தன்னா ஒன் நிமித்தம் ஆவியானவர் வெளியே போயிடுவார். ஏன்னா உனக்கு ஒரு மனம் இல்லை. சபையில நடக்கிற ஜெபத்துல உனக்கு ஒரு மனம் இல்லை. ஒன்னால ஒரு மனப்பட்டு கைத்தட்ட முடியல, ஒன்னால ஒரு மனப்பட்டு பாட்டு பாட முடியல, ஒன்னால ஒரு மனப்பட்டு சோத்திரம் சொல்ல முடியல, ஒன்னால ஒரு மனப்பட்டு கண்ணை மூடி துதிக்க முடியல. ஆண்டவர் வெளியே போயிடுவார். என்ன ரொம்ப உன்னிப்பா கேட்க, கவனிக்கா, விழுதா, காதுல விழுதா? நீ கண்ணை திறந்தன்னா அவர் வெளியே போயிடுவார். எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும் போது நீ சோத்திரம் சோத்திரம்
நீ வாயை பிளந்த உடனே அவர் வெளியே போயிடுவார். ஏன்னா உன்னால நீ ஒருமனப்பட்டுட்டனா அதெல்லாம் வராதுன்றேன். வராது. உன்னால ஒருமனப்பட முடியாததுனால அதெல்லாம் வருது. அதெல்லாம் வருது. 2 பேர் என் நாமத்தினால எங்க இருக்கு? மார்க்கு சுவிசேஷம் மன்னிக்கணும், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்கிறது, இந்த பூமியிலே 2 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் அதை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. 2 பேர்னாலும் ஒரு மனம் இருக்கணும், 2000 பேர்னாலும் ஒரு மனம் இருக்கணும். சபைக்குள்ளால உட்கார்ந்துக்கிட்டு வெவ்வேறு சிந்தனைகளில் இருக்கக்கூடாது, வெவ்வேறு நினைப்புகளில் இருக்கக்கூடாது. ஐயோ நேரம் ஆயிடுச்சே, மணி 12 ஆயிடுச்சே, இந்த சபையில் எத்தனை மணிக்கு ஜெபம் முடிப்பாங்கன்னு தெரியலையே, ஐயோ ஆண்டவரே இந்த ஐயா இன்னைக்கு 1 மணிக்கு முடிப்பாரா இல்லை 1:30க்கு முடிப்பாரா தெரியலையே, இவர் பொதுவாகவே நான் இன்னைக்கு சுருக்கமாய் பேசுவேன்னு சொன்னாலே இவர் பெருக்கமாக பேசுவார்னு எங்களுக்கு தெரியுமே, ஆண்டவரே இவர் என்ன முடிப்பாரோ தெரியலையா ஏசப்பா. இந்த சிந்தனையிலேயே நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எத்தனை மணிக்கு வேணாலும் இவர் முடிச்சு தொலைக்கட்டும், நம்ம வசனத்தை ஆர்வத்தோட கேட்போம். ஏன் ஒரு ஆமேன் வரல? ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் ஒரு மனம். நீங்க வெவ்வேறு சிந்தனைகளில இருந்தீங்கன்னு வைங்களா, நீங்கள் இங்க உட்கார்ந்திருப்பதற்கான அர்த்தமும் இல்லை, நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பதற்கான பிரயோஜனமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஜெபம் கதவை பூட்டிக் கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பலத்த சத்தத்தோடு இறங்கி வருவார். மேல் வீட்டறையில கதவை பூட்டிக்கிட்டு ஒருமனப்பட்டு அவர் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து பலத்த இடிமுழக்கத்தின் சத்தத்தை போன்று இறங்கி வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்போ ஜெபம் நல்லா, ஜெப நேரத்தை பூட்டி வச்சுக்கங்க, சரியா? ஜெப நேரத்தை பூட்டுங்கள். யாரும் அந்த ஜெப நேரத்தை திருடிடக்கூடாது, எதுவும் அந்த ஜெப நேரத்தை திருடிடக்கூடாது, என்னைக்கும் ஜெப நேரம் திருடப்படக்கூடாது. ஜெப நேரத்தை நல்லா பூட்டி வச்சுக்கங்க. ஸ்தோத்திரம். ரைட். நம்பர் 2, 2ஆவதாக என் கையில் இருக்கிற திறவுகோல் 2 கொரிந்தியர். நீங்க ஒரு வசனத்தை வாசித்துட்டு 2 கொரிந்தியருக்கு வந்துடலாம். மத்தேயு சுவிசேஷம் 16, 19 மறுபடியும் வாசித்து விட்டு 2 கொரிந்தியர் 2க்கு வாருங்கள், அப்பதான் நமக்கு புரியும். மத்தேயு 16, 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, இது நல்லா கவனிங்க, பூலோகத்திலே கட்டுகிறதை பரலோகத்தில் அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ உங்க கையில நான் திறவுகோலை தர்றேன், நீங்க இந்த பூமியில அந்த திறவுகோலை வச்சு என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு பரலோகத்திலிருந்து நிறைவேற்றப்படும். ஆமென். அப்போ நம்பர் 1, நான் என் ஜெப அறையை பூட்டி உள்ளே இருந்தால் பரலோகத்திலிருந்து சடுதியான சத்தமும் பேர் ஒளியும் பலத்த காற்றும் என்னை ஆட்கொண்டு என்னை பலப்படுத்தவும் என்னை ஆசீர்வதிக்கவும் அது போதுமானதாக இருக்கிறது. இப்ப 2 கொரிந்தியருக்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் பூமியில என்ன செய்யணும், கர்த்தர் பரலோகத்துல என்ன செய்வார்னு அங்க இருக்கு. 2 கொரிந்தியர் 2:10. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். போதும். பூமியில நீங்க என்ன செய்வீங்களோ அது மேல செய்யப்படும், இல்லையா? அது மத்தேயு 16ல வாசித்தோம். எதை வச்சு? சாவி, திறவுகோல். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற 2வது திறவுகோல் நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், மன்னிப்பு என்னும் திறவுகோல். சொல்லுங்க, மன்னிப்பு என்னும் திறவுகோல். ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எதுக்கு? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அந்த இருதயம் நமக்கு ரொம்ப அவசியமானது. நாம் மன்னித்தால் மன்னிக்கப்படும். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லும் போது இப்படி சொன்னார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய
ஸ்தோத்திரம் 23வது வசனம் 20-23 எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். ஸ்தோத்திரம். மன்னிப்பு என்னும் சாவிய பயன்படுத்தணும். அது திறக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் அன்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. சொல்லுங்க, பார்க்காம சொல்லணும். மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தளம் இடுகிற வெண்கலத்தை போல இருப்பே. அன்பு இல்லாவிட்டால் அன்பு என்ன செய்யும்? மன்னிக்க சொல்லும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல மறுபடியும் பார்த்து சொல்லுங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், நீங்களும் என்னைய மன்னிச்சிருங்க. இயேசு சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. புதன்கிழமை சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். நேற்றைக்கு மாலையிலையும் சொன்னேன், புதன்கிழமையும் சொன்ன வசனத்தை சொல்றேன். நான் நினைக்கிறேன் யாக்கோபுல அந்த வசனத்தை வாசித்தோம். பைபிள் ஸ்டடிக்கு வந்த யாராவது அந்த நோட்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து வாசிங்க பாப்பா. யாக்கோபுல இருந்து அந்த வசனத்தை நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனாவது அதிகாரம்? 1:21. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய். வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஸ்தோத்திரம். வசனம் நம்மை சுத்திகரிக்கும். வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். இப்படி ஒரு உதாரணம் சொன்னேன் இந்த வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போது. என்னை கவனிங்க. தூங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் என்னை பாருங்க, முடிச்சிடற ஒரு 10 நிமிஷத்துல. இன்னும் நேரம் 1 மணிக்கு தான். ஸ்தோத்திரம். இது என் பையன், என்ன இங்க உட்காந்துருக்கான்ல, இவன் என் பையன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இவன் ஒரு தப்பு செஞ்சுட்டான். இவன் தப்பு செஞ்ச உடனே எனக்கு இவன் மேல கோவம்னா பயங்கர கோவம் எனக்கு. அவனை மன்னிக்கிற இருதயம் எனக்கு இல்லை. இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டானே என் பையனா இருந்துட்டு அப்படின்னு எனக்கு இவன் மேல ஒரு பெரிய கோபமும் வைராக்கியமும் சங்கடமும் அப்படி இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா பண்ண பிரசங்கத்தை என்னவோ ஆண்டவர் அவன் தொட்டு அவன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவன் ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டான். ஆனா அவன் ஒப்புரவானது எனக்கு தெரியாது. அவன் வசனத்தை கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சது எனக்கு தெரியாது. தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணதும் எனக்கு தெரியாது. ஆகவே நான் இன்னும் அவன் மேல் கோபம் உள்ளவனாகவே இருக்கிறேன். இன்னும் அவன் மேல் எனக்கு வருத்தம் இருக்கிறது. இன்னும் அவன் மேல் எனக்கு பகை இருக்கிறது. இன்னும் அவன் மேல் எனக்கு விரோதம் இருக்கிறது. இப்படி செஞ்சு போட்டானே அப்படின்ட்டு. இப்போ ஒரு நாள் 2 பேரும் பரலோகத்துக்கு போவோமா? உங்களை கேட்கல, எங்க 2 பேரும் கேட்டேன். நாங்கள் போகிறோம். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம்? இந்த பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு என் மனசு சொல்லுது, இந்த பையனை ஆண்டவர் கண்டிப்பா பரலோகத்துல ஏத்துக்க மாட்டார். ஏன்னா இவன் அன்னைக்கு இப்படி ஒரு தப்பு செஞ்சான், இவனை கண்டிப்பா ஆண்டவர் பரலோகத்துல ஏத்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் பரலோகத்துக்கு போறேன், 2 பேரும் போறோம். போன உடனே ஆண்டவர் பார்த்துட்டு அவனை பார்த்தாரு. முதல்ல வாடா உள்ள அப்படின்ட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே நிப்பாட்டும், அவன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சான்னு எனக்கு தான், அவனை பரலோகத்துல வாழ்றீரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நிறுத்து, அவன் தப்பு செஞ்சது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் வசனம் கேட்ட போது அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து என்னோட ஒப்புரவாகிட்டான். அப்படி ஆண்டவரே, சரி அப்பா எடுத்துக்காங்க, நானும் வரேன் ஆண்டவரே. நில்லு, நீ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பையலை மன்னிக்கவே இல்லை. நீ தப்பு செய்யல, அவன் செஞ்சது மாதிரி தப்பு நீ சரி. அவர் சொல்லுவார் என்னைய பார்த்து, அவன் செஞ்சது மாதிரி தப்பு நீ செய்யல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உனக்கு, தயவு செய்து இந்த பரலோகத்துக்கு நீ போயிரு. உனக்காக ஆயத்த அங்க கீழே ஒண்ணு இருக்கு பாரு, அக்கினி.
எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் உன்னைய மன்னிச்சிட்டேன். இது இன்னைக்கு சொன்னதில்ல, புதன்கிழமை சொன்ன சத்தியத்தை நேத்தைக்கு சாயங்காலம் பேசினேன், மறுபடியும் இன்னைக்கு உங்க எல்லாருக்காக வேண்டி மறுபடியும் பேசுகிறேன். தப்பு செஞ்சவன் என்னைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தை கேட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்டு ஆண்டவர் அவனும் ஒப்புரவாயாச்சு. நீ இன்னும் இருதயத்தில் வச்சு அதை யோசித்து 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 அவன் மேல கோபத்தையும் வைராக்கியத்தை வச்சுட்டு நீ நரகத்துக்கு போய் சேர்ந்துடாத. புரிஞ்சிச்சா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுது, இன்னைக்கு தான் ஐயா பேசுறது எனக்கு புரியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மன்னிப்பு இந்த திறவுகோல் இருக்குல்ல, இட் பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அது உறவுகளை கட்டி எழுப்பும். அது அன்பின் பாலம். மன்னிக்காம விரோதத்தோட இருந்துகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அந்த பாலம் கட்டப்படவே செய்யாது. அது ஒண்ணி பிளாக் ஆகி நிற்கும், இல்லைன்னா உடைக்கப்படும். ஒன்று தடைப்பட்டு நிற்கும், இல்லைன்னா மொத்தமாக உடஞ்சி கீழே விழும். இம்மாடி ஆத்தாடின்னு பாலத்தில் நிற்கிற எல்லாரும் நட்டாத்துல விழ வேண்டியதான். இப்போ பாலத்தை கட்டி முடிச்சு போய் சேரணுமா, இல்லை நட்டாத்துல விழுந்துடலாமா? அப்படின்னா இந்த மன்னிப்பு என்னும் திறவுகோலை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னைய மன்னிக்கிறாரா இல்லையா? என்னையன்னு கேட்டதுனால உங்களுக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கோ? சரி, உங்களைன்னு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரா? நீங்க முழிக்கிறத பார்த்தா அப்படி அவர் மன்னிக்கிற அளவுக்கு ஒன்றும் நாங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யலையே. அவர் மன்னிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பாவிகளாக நாங்க வாழ்றோம். அவ்வளவு பெரிய தப்பா வேணாம் அப்படி என்ன சோத்திரம். ஒவ்வொரு நாள் அவர் மன்னிக்கலன்னு வைங்களாம், ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை அவருடைய வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தலன்னு வைங்களாம், இங்க நிற்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு நம்ம நிற்கிறோன்னா அவருடைய மன்னிப்பும் மாட்சியும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறது. அந்த மன்னிப்பு என்னும் திறவுகோல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 11:25, ஒருவர் குறையை ஒருவர் மன்னியுங்கள். ஒருவர் குறைய ஒருவர் மன்னி. ஏங்க இருதயத்துல வீம்பையும் வைராக்கியத்தையும் வச்சுட்டு என்னங்க செய்ய போறிய? என்ன செய்ய போறிய? ஒன்னும் செய்ய போறது கிடையாது. ஆராதனை முடிஞ்சோடனே கெட்டி பிடிச்சு மூக்க சீந்திரும். அப்படின்னா அழுதுரு, என்னைய மன்னிச்சிரு அக்கோ, உளுந்துரு, தோத்திரம். ஏன்னா பரலோகத்துக்கு போகணும், பரலோகம் திறக்கப்படணும். பரலோகத்தை இழந்துடக்கூடாத. இயேசு சிலுவையில நமக்கு தந்த முதல் விஷயமே மன்னிப்பு தானே. அந்த முதல் விஷயத்தை கூட என்னால செய்ய முடியலன்னா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். மூடுவாய என்னத்துக்கு நீ வாழ்ந்து அப்படின்னு அவர் சொல்லுவார் மேலேந்து. எதுக்கு ஜீவன் உள்ள நாளெல்லாம் இயேசுக்காக மன்னிக்க கூட ஒன்னால தெரியல. நீ எல்லாம் எனக்காக வாழ்ந்து நீ ஒன்றும் உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருக்கும். மன்னிக்க முடியாம நீ எனக்காக என்னத்தை வாழ போற? என்னப்பா, சிலுவையில் அவர் தந்ததே மன்னிப்பு தானே. கிறிஸ்தவமே மன்னிப்புல தானே ஓடுது. மன்னிப்பு இல்லைன்னா நமக்கு பரலோகம் இல்லையே. மன்னிப்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லையே. மன்னிப்பு இல்லைன்னா பரிசுத்தம் இல்ல. மன்னிப்பு இல்லைன்னா அபிஷேகம் இல்ல. மன்னிப்பு இல்லைன்னா கிருபை இல்ல. மன்னிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்ல. மன்னிப்புங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தான்
அவருடைய கிருபை கிடைச்சது, அவருடைய ரட்சிப்பு கிடைச்சது, அவருடைய தயவு கிடைத்தது, அவருடைய இரக்கம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சிருக்கு. அவர் ஜீவனுள்ள. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை நான் உண்மையிலேயே இன்னைக்கு மன்னிச்சிட்டேன். சத்தியமாக்கா மன்னிச்சிட்டேங்க்கா. ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுவிய, ஏன்னா உங்களுக்கு தோஸ்தான ஆட்கள் கிட்ட தானே இருக்கிறிய. என்ன தெரியும் ஐயா கை கொடுக்க சொல்லுவாருன்ட்டு. அதனால கை கொடுக்க முடிஞ்ச ஆட்கள்கிட்ட தானே வந்து வரிசையில் உட்கார்ந்துக்கிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பர் 2, திறவுகோல். மன்னிப்பு என்னும் திறவுகோல். இந்த பாட புஸ்தகத்தில் இன்னைக்கு காலையில் அதை கரெக்ஷன் பண்ணும்போது அதில் ஒரு பாடம், ஒரு லெசன் அதில் எழுதி வைக்கப்பட்டிருந்த ஒரு வேத பகுதி 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில். அடிக்கடி இதை பேசியிருக்கிறேன் நான். சவுலுக்கு தாவீதுக்கு மேல காய்மகாரம். எண்ணெயிலிருந்து தாவீது கோலியாத்த கொன்னதுலேருந்து சவுலுக்கு தாவீதுக்கு மேல கோபம், எரிச்சல், வைராக்கியம். தாவீது அங்க வந்துட்டோம்னா இங்க இவர் இப்படி திரும்பிடுவாரு. தாவீது அங்க, சார் தாவீது, சவுல் சவுல், என்ன பேசு பேசு, போயிட்டானா அவன் போயிட்டானா, தாவீது போயிட்டானா, தாவீது போயிட்டானா போயிட்டானா, அப்புறம் தான் இவர் திரும்புவாரு. யாரு? சவுல். சொல்லலாம், சார் தாவீது தாவீது வரானோ, சரி 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 நான் போயிட்டேன்னு சொல்லு. அப்புறம் தாவீது போய் உள்ள உட்காந்துக்கிட்டு, தாவீது போயிட்டானா, தாவீது போயிட்டானா, பேசலாம் பேசலாம். இந்த சவுல் தாவீதுக்கு மேல அவ்வளவு, ஆனா தாவீது ஒன்றும் தப்பு செய்யல. தாவீது செஞ்சதெல்லாம் கோலியாத்த கொன்னதுதான். இப்போ ஒன்னு விளக்குறதுக்கு நேரம் இல்லை. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல வந்து தங்கிக்கிறான் சவுல் தாவீதை பிடிப்பதற்காக. தாவீது அந்த 1வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 26:1. பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எசிமோனுக்கு எதிராக ஆகிலாமேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார். தாவீது அகிலாமேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான்னு செய்தி சவுலுக்கு போகுது. உடனே சவுல் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தாவீதை கொல்லுவதற்காக போகிறான். போகிற வழியில இருட்டிடுச்சு, ராத்திரி படுத்து தூங்குகிறான். யாரு? சவுலும் அவன் ஆயுததாரியும் 2 பேரும் படுத்து தூங்குறான். தூங்கிக்கிட்டே இருக்கும்போது தாவீது அப்படியே வரான். அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல தாவீது கூடாலையும் ஒரு ஆயுததாரி, ஒரு கையாள், 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கவன் சொல்றான், சார் பாருங்க சார், உங்களை கொல்லணும்னு வந்தவன் அண்ணா படுத்து கிடக்கான். சவுல் ஒரே குத்தா குத்தி, அந்த வசனம் அங்க இருக்கு, ஈட்டியை எடுத்து ஒரே குத்தா குத்தி நான் கொன்னுடுறேன் சார் அப்படின்றான். தாவீது சொல்றான், வேண்டாம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நம்ம கை வைக்க கூடாது. ஆனா ஒண்ணு தெரியுமா, சவுலுக்கு மேல இருந்த ஆவியானவர் விலகி போயிட்டாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதோ? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வசனம் சொல்லு, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். உண்மையிலேயே சொல்ல போனா சவுலுக்கு மேல அபிஷேகம் இல்ல, சவுலுக்கு மேல அபிஷேகம் இல்ல. தாவீது கொல்லலாமா? கொல்ல முடியாதா? முடியும். ஆனாலும் அதுக்கு பேர் தான் மன்னிப்பு, அதுக்கு பேர் தான் அன்பு, அதுக்கு பேர் தான் இரக்கம், அதுக்கு பேர் தயவு. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து சுடுற ஆட்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சந்தர்ப்பம் பார்க்கிறாயோ இன்றைக்கு மன்னித்து விடு. ஹல்லேலூயா. நம்மளாம் எவங்க மாட்டினாலோ வாடி, இன்னைக்கு மாட்டினியா நீ வா, உன்னை இன்னைக்கு வச்சு உன்னை இன்னைக்கு மாவு அரைக்காட்டான், உன்னைக்கு உன்னை மசாலா அரைச்சி உன் மூஞ்சில தேய்ச்சி தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
இதெல்லாம் உன் மனசுல ஓடுறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன அமைதியா இருக்கிறிய? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சமீபத்தில் யார்ட்டையும் ஒரு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நிறைய 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 ஆராதனைகளில் இந்த 6 நாட்களும் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறவைகளை வைத்து நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். தரிசனங்கள் மூலமாகவோ, சொப்பனங்கள் மூலமாகவோ, கர்த்தருடைய வசனங்கள் மூலமாகவோ உங்களில் அநேகரை கர்த்தர் எனக்கு காட்டுவார். பல நேரங்களில் உங்கள் சூழ்நிலைகளை காட்டுவார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வேதனையான நேரங்களை காட்டுவார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற நேரங்களை கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார். பல நேரங்களில் நீங்கள் திகைத்து நிற்கிற இடங்களை பல நேரங்களிலே கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார். அதை கூப்பிட்டு மகளே அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும். அப்படி சொல்லி எனக்கு பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நேரத்தில் நுணுக்கமா சொல்லிக்கிட்டு போயிடுவோம். கர்த்தர் பேசுகிறாருங்கிற உணர்வுடையவர்கள் பெற்று கொண்டுட்டா அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். சரி போட்டோம், இப்போ அது நம்ம டாபிக் இல்லை. இப்போ வசனத்துக்குள்ள வந்துருவோம். அப்போ மன்னிப்பு என்னும் திறவுகோல், ஸ்தோத்திரம், நமக்கு தேவை. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இங்க முடிக்கலாம். இன்னும் 2 திறவுகோல் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் சொல்லி முடிச்சுட்டா இன்னும் 1 மட்டும் சொல்லி முடிச்சிட சுருக்கமா. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 17:20. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும். நம்பர் 3, 3வது திறவுகோல் விசுவாசம். விசுவாசம் என்னும் திறவுகோல். ஸ்தோத்திரம். இதெல்லாம் வசனங்கள், சரியான வசனங்கள் உங்களுக்கு தர்றேனான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவை விசுவாசம். விசுவாசத்தை விட்டுறாத. அதாவது செத்து 4 நாள் ஆனாலும் விசுவாசத்தை விட்டுறாத. அங்கிருந்து கர்த்தர் தட்டி எழுப்புவார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இனி இல்லை என்று சொல்லுகிற இடத்திலும் விசுவாசம் என்னும் திறவுகோலை பயன்படுத்த மறக்காத. கர்த்தர் அங்கிருந்து துளிர்விட பண்ணுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் தான், 1 குடம் எண்ணெய் தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4, 5 இந்த வசனங்களை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா 1 குடம் எண்ணெய் தான். தீர்க்கதரிசியின் புத்திரர்களின் மனைவி அவ எலிசா கிட்ட வந்து சொல்ற, யோ என் புருஷன் உமக்கு பின்னாடியே வந்து ஊழியம் செஞ்சான், செத்து போயிட்டான், கடன், எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் கடன்காரன் கூட்டிக்கிட்டு போறதுக்கு வந்து நிக்கிறான், எப்படி கடனை அடைப்பேன்? எலிசா கேட்கிறாரு, உன்கிட்ட என்னமா இருக்கு? 1 குடம் எண்ணெய் இருக்குல்ல? இருக்கு. வீட்டுக்கு போ, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய எல்லாம் பாத்திரங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் வீட்டை பூட்டு. இருக்கா? 5வது வசனத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பூட்டு, கதவை பூட்டு, உள்ள நில்லு, 1 குடம் எண்ணெய் எடுத்து ஊத்து. என்கிட்ட அந்த குடம் இருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, மேஜிக் குடம் நான் வச்சிருக்கேன். இந்த விபிஎஸ்ல காட்டுவேன் சின்ன பிள்ளைங்களுக்கு. மேஜிக் குடம், 1 குடம். அந்த குடத்துல இருந்து தண்ணி ஊத்த வந்துகிட்டே இருக்கும். தண்ணி இருக்காது, ஆனா ஊத்துனா தண்ணி வரும். இருக்காது, ஊத்துனா தண்ணி வரும். அது சும்மா ஒரு ட்ரிக்கு. அது நம்ம ஏற்கனவே தண்ணி ஊத்தி வச்சிருப்போம். அங்க தண்ணி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது, ஆனா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பாக்கா விபிஎஸ்க்கு வந்தா காட்டி தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ வசனத்துக்கு வந்துருவோம். இந்த பெண்ணிடத்துல 1 குடம் எண்ணெய் இருக்கு. எலிசா சொல்லுகிறான், நீ வீட்டுக்கு போய் வீட்டு கதவை பூட்டிக்க, உள்ள நின்னுக்க, ஊத்து. அவ போனா 1 குடம் எண்ணெய் எடுத்தா, ஊத்துனா. ஒவ்வொரு பாத்திரங்களிலும் ஊத்திக்கிட்டே இருக்கிறான். எப்போ அங்க இருக்கிற பையன் அம்மா பாத்திரம் அவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னானோ அப்போ எண்ணெய் நின்று போயிற்று. இல்லையா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த எண்ணெயை கொண்டு போய் விற்று தங்கள் கடன்களை தீர்த்து பஞ்ச காலம் முடிகிறது வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் எண்ணெய் தான். ஐ ஹாவ் ஜஸ்ட் 1000 rupees. வெறும் 1000 ரூபா தாங்க இருக்கு. எப்படி இதெல்லாம் நான் செய்ய போறேன்? என்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கு.
இன்னைக்கு காலையில வரும்போது கூட என் பர்ஸை அடிச்சு பிடிச்சு பார்த்து 10 ரூபா கிழிஞ்ச நோட்டை கடைசியில் எடுத்துட்டு வந்து காணிக்கப்பட்டிலையும் போட்டேன். How I am going to move forward? நான் எப்படி முன்னேற போறேன்? விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. கர்த்தர் உனக்காக பல கனிகளையும் திறக்க உயிரோடு எழுந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு நடந்து போய் கொண்டிருந்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அத்தி மரத்தை பார்த்தார், ஒண்ணுமே இல்லை, பட்டு போன்னு சபிச்சிட்டாரு. வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்ன உடனே பட்டு போயிடுச்சு. உடனே இயேசு சொல்லுகிறார், நீங்களும் இதை போல விசுவாசித்து என்ன சொன்னாலும் உடனேயே நடக்கும். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கா எல்லாம் கூடும். மார்க்கு 9:23. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எக்ஸாம் எழுதி எல்லாம் எழுதி முடிச்சாச்சு இல்லை, ரிசல்ட் வரப்போகுது இல்லை, நம்பிக்கைய விட்டுறாரு. தைரியமா இரு. ஐயோ நாளைக்கு ரிசல்ட்டு. சிலருக்கெல்லாம் குளிர் ஜுரமே வந்துடும் நாளைக்கு ரிசல்ட்டுன்னா. ஐயோ தைரியமா இரு, விசுவாசமா இரு, நம்பிக்கையாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஏப்ரல் மாதம் முதல் பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் கையில ஒரு திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால எதையும் திறக்க முடியும். ஆமென். விசுவாசத்தினால எதையும் சுதந்தரிக்க முடியும். விசுவாசத்தினால எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்விசுவாசம் மட்டும் வேண்டாம், நம்பிக்கையோட இருங்க. 100க்கு 100 அவரை நம்புங்க, முழு நிச்சயத்தோட நம்புங்க. அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு வழியை திறந்து கொடுப்பார். நம்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடி. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. கிருபை கிருபை. எழுந்து நிற்கலாமா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே எழுந்து நின்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல. அப்படியே மெதுவா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒரு 3-4 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். திறவுகோல். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஜபத்தோட ரேமா வார்த்தையாக பெற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலையில போன வாரம் சனிக்கிழமை காலையில 4 மணி இருக்கும். 4 மணி அளவுல இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தர ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வார்த்தைகள் ஒவ்வொன்றாக சில மணி நேர இடைவெளிகளுக்கு பிறகு, சில நிமிடங்களின் இடைவெளிகளில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய செவிகளிலே போட்டுக்கொண்டே இருந்தார். ஆகவே தைரியமாக ஆண்டுடைய வசனங்களை அவருடைய பலிபீடத்திலிருந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று என்கிறவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் வானத்தின் பொக்கிஷங்களை திறக்கிறார். அவர் பலகணிகளை திறக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே பாதைகளை திறக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பேழையை பூட்டி பேழைக்குள் இருக்கிறவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிறார். அவர் பேழையில் இருக்கிறவர்களை பூட்டி பேழையில் இருக்கிறவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிறார். இதுதான் இன்றைக்கு பேசின முதல் பகுதி. சகோதரா சகோதரி, பேழைக்குள் இரு. ஸ்தோத்திர. கர்த்தருடைய செட்டையின் மறைவிலே இரு. அவர் உன்னை எந்த தீங்கும் இல்லாம காத்துக்கொள்ளும். பூமியிலே வித்து காக்கப்படும்படி பேழை உண்டாக்கப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். வித்து காக்கப்படும்படியாய் பேழை உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
உன் வித்து அழியாது, உன் சன்னதி அழியாது. ஹல்லேலூயா. நீ பேழைக்குள் இருந்தால் தேவ சமூகத்திலே ஜெபி. ஆண்டவரே, நானும் உம்முடைய பேழைக்குள் இருக்கிறேன், என்னையும் உம்முடைய பேழைக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. முத்தரிக்கப்பட்ட கிணறாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, முத்தரிக்கப்பட்ட தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட கிணறாய் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய மறைவிடத்திலே நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென். அந்த திறவுகோல்களை அவர் எனக்கும் தருகிறார். ஒவ்வொருவருக்கும் கையிலையும் திறவுகோல் தர்றார். எப்படிப்பட்ட திறவுகோல்? ஜெபம் என்னும் திறவுகோல். ஜெபம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு மன ஜெபம் ரொம்ப முக்கியம். இணைந்து ஜெபிக்கணும். சபையில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, இதை நான் பல நாள் உங்களோட பேசி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். சபையில உட்கார்ந்து ஜெபிக்கும் போதும் அப்படிதான். ஆராதனைக்கு வர்றீங்க, ஒரு உபவாச ஜெபத்துக்கு வர்றீங்க, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர்றீங்க, ஒரு இரவு ஜெபத்துக்கு வர்றீங்க, அல்லது நீங்க வீடுகளில் கூடி ஜெபிக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் இப்போ ஒவ்வொரு கிராமத்துல கூடி ஜெபிக்கிறதுக்கு நம்ம பட்டியல் போட்டிருக்கிறோம். நீங்க அந்தந்த கிழமைகளில் அங்கங்க கூடி ஜெபிக்கும் போது 4 பேர் கூடி இருந்தா 4 பேரும் ஒழுங்கா ஜெபிக்கணும், உற்சாகமா ஜெபிக்கணும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். 2 பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் எழும்பி வெளியே போறது, உள்ள வர்றது, தண்ணி குடிக்கிறது, அங்க போறது, மொத்தமே ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் தான். அந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபத்துல நீ 4 நேரம் எழும்பி வெளியே போயிட்டு உள்ள வந்தேன்னா அங்க ஒரு மனமே இருக்காது, ஒன்னஸ் இருக்காது, தேவ பிரசன்னம் இருக்காது. ஸ்தோத்திரம். 4 பேர் இருக்குன்னா சேர்ந்து பாட்டு பாடணும், சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லணும், சேர்ந்து ஜெபிக்கணும். ஒருமனப்பட்டு அறவீட்டை பூட்டி உள்ள ஒருமனப்பட்டு இருந்தா கர்த்தர் ஆமென் பலத்த சத்தத்தோடு உனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. 2 மன்னிப்பு என்னும் திறவுகோல். மன்னிப்பு என்னும் திறவுகோல். ஏற்கனவே மன்னிப்பு குறித்து அந்த சிலுவையின் தியான ஆராதனை நாட்கள்ல 1-2 நாள் நான் பேசி இருக்கிறேன். ஸ்தோத்திராண்டுடைய வசனத்தை மறுபடியும் இன்றைக்கு ஆவியானவருக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். மன்னிப்பு என்னும் திறவுகோல். ஸ்தோத்திரம். மன்னிக்க முடியாட்டாலும் மன்னிச்சிடணும். ஸ்தோத்திரம். பரலோகம் திறக்கப்படாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். மன்னிப்பு தான் ஃபர்ஸ்ட். முதல்ல மன்னிப்பு தான். காணிக்க செலுத்த போறியா? மன்னிப்பு. ஜெபிக்க போறியா? மன்னிப்பு. உங்களில் ஒருவனிடத்திலே குறை உண்டானால் அந்த குறையை நிவர்த்தி செய்து விட்டு வந்து ஜெபம் பண்ணு, வந்து காணிக்க கொடு, வந்து உபவாசம் இரு. அது இல்லாம வேற ஒண்ணும் செய்யாத. நோ யூஸ். மன்னிச்சிரு சகோதரி, மன்னிச்சிரு சகோதரா, மன்னிச்சிரு. யார மன்னிக்கணுமோ மன்னிச்சிரு. அது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம், உங்க தெருவில் உள்ளவங்களா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், சபையில நிற்கிறவங்களா கூட இருக்கலாம். நீ மன்னிச்சிரு. அவங்க செஞ்ச தப்புக்கு என்னைக்கோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. நீ உன் இருதயத்தில் அதை நினைச்சு 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 கடைசியில நரகத்துக்கு போயிடாத. நீயும் பரலோகத்துக்கு வந்து சேரணும். இன்னைக்கே மன்னிச்சிரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த ஜெபம் இந்த குறிப்புக்கு மாத்திரம் சத்தம் வரலையே ஜெபம் பண்ணும்போது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் அந்த இருதயம் உனக்கு வரலல்ல? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். 3ஆவதாக விசுவாசம் என்னும் திறவுகோல். ஸ்தோத்திரம். விசுவாசம் என்னும் திறவுகோல் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லாம் விசுவாசம் தான். கிறிஸ்தவம் விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து இங்க வந்து பூமிக்கு வந்ததுல ஆமென் பிறந்தது, வளர்ந்தது, மரித்தது, உயிர் தெழுந்தது, இனி வரப்போகிறது எல்லாம் விசுவாசம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அது தொடங்கி இனி நித்திய காலம் வரைக்கும் உள்ளது எல்லாமே விசுவாசம். விசுவாசம் என்பது காணப்படுகிறவைகளின் ஆமென் காணப்படாதவைகளின் உறுதி, நம்பப்படுகிறவைகளின் நிச்சயம். விசுவாசம் விசுவாசம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சகோதரி, தாயே, தகப்பனே, ஹல்லேலூயா. வாலிப தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே,
கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறார். எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி, நீதிமான் பிழைப்பான், விசுவாசி. வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கோடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கோடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி. நல்ல கை தட்டி சேர்ந்து, விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசியே. கோடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கோடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. நீ பதறாதே, நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடார். கல்வாரி நாயகன், கல்வாரி நாயகன், கல்வாரி நாயகன் கைவிடார். நல்ல கையை தட்டி ஒரு விசை கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசு. நிகவரக துரவரவரவ சந்தரவ உடவரவ திரவரவரவ கவரக துரவரவ சந்தரவ. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரங்களிலே திறவுகோல்கள் இருக்கிறது. சகோதரா, உங்க கையில தான் உங்க திறவுகோல். சகோதரி, உங்க கையில தான் உங்க திறவுகோல். போட்டு தரங்க. விசுவாசத்தை பயன்படுத்துங்க, மன்னிப்பை பயன்படுத்துங்க,
ஜெபத்தை பயன்படுத்துங்க. அதற்கு முன்னாடி திறக்கப்படாதது ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நேற்றைக்கு காலையில உபவாச ஜெபத்தில் ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆமென். வெண்கல வில்லையும் வளைக்கத்தக்கதான், வெண்கல வில்களும் வளையும்படி நம்முடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. உங்க கை வெண்கல வில்லையும் வளைக்கும், வெண்கல வில்லையும் வளைக்கும். கோரேசே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு முன்னதாக வெண்கல கதவுகள் திறக்கும், உனக்கு முன்பதாக இருப்பு கதவுகள் திறக்கும். ஓ ரிகந்த நாஷேகேலி விகபரகத்தரபா. இயேசுவின் நாமத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் உனக்கு வரவழைப்பார். கர்த்தர் உனக்கு வரவழைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக 2 பேருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையிலிருந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ மீட்கப்படும்படியான போக்கையும் வழியையும் கர்த்தர் உனக்கு திறந்து கொடுக்க போறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு திறந்து கொடுப்பார். நீ விசுவாசத்தோட தேவ சமூகத்துல மன்னிக்கும் இருதயத்தோட ஜெப சிந்தையோட முன்னேறுவாயானால் ஹல்லேலூயா, உனக்காக வாசல்கள் திறக்கப்படும், உனக்காக வாசல்கள் திறக்கப்படும். ரிஹந்தி லிபிகப ரகதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வித்து இனி அழியாமல் அவர் காத்துக் கொள்ளுவார். உன் வித்து இனி அழியாமல் அவர் காத்துக் கொள்ளுவார். உன் வித்து இனி அழியாமல் அவர் காப்பார், அவர் காப்பார், அவர் காப்பார். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்ட நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிற திறவுகோல்களை பயன்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பேழைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடி மறைத்து முத்திரை போட்டு மறைவு கட்டி நீர் ஆண்டவரை இன்று முதல் விசேஷித்த விதமாய் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இனி இவர்களுடைய வித்து அழியாதபடி பேழைக்குள்ளே ஒரு பெரிய பாதுகாப்பு இவர்கள் மேல் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு பரிசுத்தவான்கள் ஊழியங்கள் எல்லாவற்றோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவே. பரலோகத்தில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். திறவுகோல்களை பயன்படுத்துங்கள், உங்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை நன்மையினால் நிரப்புவாராக. ஆமென். ஐக்கியங்கள் நடைபெறும். மதிய உணவு